வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் கூடியது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மீண்டும் அரசின் உரையை வாசிக்காமல் முழுமையாக புறக்கணித்து சென்றார் ஆளுநர் RN ரவி. தன்னுடைய ஒலிவாங்கியை அணைத்து அவமதித்து விட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை எனவும் புகார். சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி தரப்படவில்லை என தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு ஆளுநர் மாளிகை கண்டனம். மக்களை தவறாக வழிநடத்தும் விதமாக தகவல்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அரசின் உரையை ஆளுநர் படித்ததாக கருதி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவை குறிப்பிலும் ஆளுநர் உரையை படித்ததாகவே இடம்பெறும் என்றும் அறிவிப்பு. அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்ற பேரறிஞர் அண்ணாவின் பேச்சை சுட்டிக்காட்டி உரை. ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டுகால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை. ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விலக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் திமுக முன்னெடுக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. சட்டப்பேரவையில் சபாநாயகர் பேசும்போது பிற உறுப்பினர்களின் மைக் ஆஃப் செய்யப்படுவது மரபுதான். தன்னை பேச விடாமல் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு சபாநாயகர் அப்பாவு பதில். கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ளுக்குள்ள பேசுறது மரபல்ல, அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனால தான் நாம் எழுதுகிறோம். இப்போ நான் சபாநாயகர் எழுதி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்கறதுக்காக மற்ற மைக்குகள் நிறுத்தப்படும். அதே போல தான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காம இருந்திருக்கும். அது மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும். அதே போல தமிழக அரசின் நிறைகுறைகளை சொல்வதற்கு ஆளுநர் ஒன்றும் அரசியல்வாதி அல்ல. ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலடி. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு அது அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் என்ன செய்கிறேன், அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு. அதில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம். தமிழக அரசுக்கு மத்திய பாஜக அரசு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருவதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியை தராமல் தடுப்பதாகவும் கண்டனம். ஆளுநர் உரையில் இடம் பிடித்திருப்பது அத்தனையும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் கருத்துதானே தவிர அந்த உரையில் இருப்பது ஒன்றும் உண்மையில்லை. ஆளுநரை திமுக அரசு விமர்சிப்பது சரியில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சார், இது ஆளுநர் அவர்களுடைய இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது.
ஆளுநர் உரை குறித்து ஆளுநர் மாளிகை அளித்த விளக்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு. கல்வித்தரம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என ஆளுநரின் கூற்றும் சரிதான் என்றும் கருத்து. வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் உண்மைதானே? இன்றைக்கு நேற்றுக்கு ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதில் என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச. தவறான செய்தியை வாசிக்க மாட்டேன் என்றுதான் ஆளுநர் கூறியுள்ளார். ஆளுநர் இப்படிதான் செயல்படுவார் என முதலமைச்சருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்? அதிமுக ஆட்சியோடு ஒப்பிடும்போது உயர்கல்வி படிப்போரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானமாக கொண்டாடுறார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும்? ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு சட்டமன்றத்தில் வாசித்தார். மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் ஆர் என் ரவி பாஜகவின் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு சென்றுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் தான் சட்டமன்றத்தின் மரபு. ஆளுநரின் மைக் அணைக்கப்படவில்லை என்றும் விளக்கம். அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. வேறு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாளை இரங்கல் தீர்மானமும் 22 மற்றும் 23ஆம் தேதியில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் என்றும் பேட்டி. நாளை மறுநாள் 22, 23 ஆகிய 2 தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும். காலை கேள்வி பதிலுடன் தொடர்ந்து விவாதமும் ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும். 24ஆம் தேதி காலை கேள்வி பதில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதில் உரையுடன் நிறைவு. சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதத்தை வாசிப்பதில் தமிழக அரசுக்கு அப்படி என்ன பிடிவாதம்? பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. Tradition which is breaking some of the constitutional norms, we can accept it. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. நடப்பாண்டில் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் பேட்டி. தேர்தலுக்கென்று பயப்பட வேண்டும். எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே நேரத்திலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் இவற்றுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் தேர்தல் இன்றைக்கு வருகிற செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் அது அவர்களுடைய காலம் முடிகிற பொழுது அந்த தேர்தல் நடைபெறும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள. சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்குலைந்துள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி அதிமுகவினர் முழக்கம். பிரதமர் மோடி முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக நிதின் நபீன் பதவியேற்பு. டெல்லியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. नितिन नवीन जी आगे बढ़ो,
சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஆலோசனை. விவசாயிகள், பெண்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோரின் கருத்துக்கள் கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க முடிவு. சென்னையில் 26ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் சாலையில் ஒற்றைக்காலில் நின்றும் தலைகீழாக நின்றும் நூதன முறையில் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க நகை திருட்டு வழக்கு தொடர்பாக சென்னையில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதா என்ற கோணத்தில் நடவடிக்கை. தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு படையெடுத்து வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. കർശനമായി